தமிழ் சூரிசிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை வணங்கி வரவேற்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. பல மருத்துவ பலன்கள் நிறைந்த அதிசய கனி எலுமிச்சம்பழத்தை பற்றிய பார்வையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சம்பழம் ஒரு அதிசயமான கனி வகையை சார்ந்தது. இது எல்லா காலங்களிலும் கிடைக்கும். இது ராசக்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய உடம்பில் பித்தத்தையும் குறைக்கும், சித்தத்தில் இருக்கக்கூடிய கர்மவினையும் போக்கக்கூடியது. பொதுவாக பித்தம் முறி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தோலில் உருவாகக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்கள், அதுபோல் வாயில் வரக்கூடிய துர்நாற்றத்தை இதை போக்கும், சீரான சுவாசத்தையும் தருது. எலுமிச்சம்பழத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக ஒரு எலுமிச்சம்பழத்தை யாரையாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு போனோம்னா நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகளை அது விரட்டுது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நோக்கி போகிறோமோ அதை அடுத்தவரிடத்தில் சுலபமாக வெளிப்படுத்துது. எலுமிச்சம்பழத்தில் அதை சாப்பிடுவதனாலும் எவ்வளவோ நன்மை இருக்குது. உடம்பில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். வெகு தொலைவு ஒரு பயணம் போகும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு போனோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிறைய வாழ்க்கை பிரச்சனைகளை அதை போக்க ஆரம்பிக்குது. பொதுவாக எலுமிச்சம்பழத்திலேருந்து வெளிப்படுகிற ஒரு கதிர்வீச்சு அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சங்கல்பத்தை, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த சிந்தனைகளை மேல் உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் அது 7 உலகங்களையும் தொடர்பு கொள்ளக்கூடியது. அதாவது நவக்கிரகங்களை சுலபமாக தொடர்பு கொள்ளக்கூடியது. இந்த எலுமிச்சம்பழம் தெய்வத்தினுடைய திருவடிகளை வைத்து நாம் கையில் வைத்து கொண்டால் வெகு சிறப்பாக இருக்கும். பொதுவாக எலுமிச்சம்பழத்தில் நீர்லையும் காற்றிலையும் ஏற்படக்கூடிய ஒரு கதிரியக்கம், கிரக பீடைகள், அதனால் வரக்கூடிய அபாயத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எலுமிச்சை தோலில் இருக்குது. அதனால் தினமும் எலுமிச்சை பழத்தை சாப்பிட்றவங்க கூட கதிரியக்கத்தில் கிரக பீடைகள் இருந்து தாங்கி நாம் தப்ப முடியும். பொதுவாக எல்லா விதமான தீங்கையும் போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் பாருங்கள், கடுமையாக வேலை செய்கிறவங்க அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய களைப்பை நீக்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உடனே கடித்து அந்த சாத்தையோ அல்லது பிழிஞ்சு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா உடனடி தெம்பு ஏற்படும். நமக்கு பிறரால் ஏவி விடப்படுகின்ற கிரகப்பீடைகள், பலவிதமான தீவினைகள், பில்லி சூனியம் போன்றவைகள் இருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் நம்மளை வெகுவாக பயன்படும். எலுமிச்சம்பழம் கோவிலில் மாலையாக கட்டி சுவாமிக்கு போடுவாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தால் ஏற்கனவே நாம் எலுமிச்சம்பழத்தை கோவிலிருந்து கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி வைத்து கொள்ளலாம். பிறர் பிரார்த்தனைக்காக கட்டப்பட்ட மாலையை அதை கொண்டுட்டு நாம் வீட்டில் உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது. கோவிலேருந்து கொடுத்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 10-20 பழம் இருக்குது, அதை அறுத்து உடனே நம்ம ஊறுகாய் போடணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம செய்யக்கூடாது. பொதுவாக தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்தா இதய நோயும் புற்றுநோயும் குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எலுமிச்சம்பழத்தை நம்ம கையில் அருகில் வைத்திருக்கிற பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. அதே போல் செரிமானம் தொந்தரவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுது. எலுமிச்சம்பழ சாற்றை தினமும் குடிக்கலாம். உடம்பில் வாதம், பித்தம், சிலேத்துவத்தை சமப்படுத்துது. திசுக்கூழ் மற்றும் தோல் கூட நமக்கு ரொம்ப நன்மையை தருது. இது ஒரு ஆயுர்வேத மூலப்பொருளாக இருக்குது. இல்லை சிட்ரிக் அமிலம் இருக்குது. எலுமிச்சம்பழம் வேறு எந்த வகையில் பயன்படுது என்றால், நாம் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி வாழ்வில் ஒரே நேரத்தில்
பலவிதமான வேதியியல் குறிக்கலாம். மருத்துவ பலன் மட்டுமல்ல, சொறி கரப்பான் நோய்களுக்கும் அதை பயன்படுத்த முடியும். நம்ம குழந்தைகள் வெளியில் போகும்போது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு எலும்பிச்சம்பழத்தை கொடுக்கலாம். டூர் போகிறவங்க ஒரு 10 எலும்பிச்சம்பழத்தை வச்சுக்கலாம். வண்டி வாகனங்களுக்கு திஷ்டியில் பயன்படுது. உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோவில் நம்ம ஒளி உடம்பு சுருங்கி போயிடும். அப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 21 முறை சுற்றி அதை கொண்டுட்டு போய் காளியம்மன் கோயில் இருக்கக்கூடிய சூலாயுதத்துக்கு குத்தலாம். காலில் இருந்து பாதம் வரைக்கும் நம்முடைய தீவினை நச்சு சக்திகள் இருக்கும். அப்போ தீய பார்வை, தீய திஷ்டி, பொறாமை, பில்லி சூனியம், ஏவல், இது போன்ற சக்திகள் எல்லாத்தையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழம். ஆயுர்வேத வைத்தியத்தில் 108 பழத்தை மேலே ஒருத்தரை படுக்க வச்சிருந்தா அவர் உடம்புல இரவு முழுதும் படுத்திருந்தார்னா காலையில் எழுந்துச்சு பார்த்தா அதில் 10-15 பழம் அழுகி இருந்தால் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அவை இழுத்து விட்டன. அதனால் நம்ம குடிக்கிற தண்ணீரில் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை ஊற போட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம். இது உட்கொள்வதனால அவ்வளவு நன்மைகள் உண்டு. எலுமிச்சம்பழத்தில் கொட்டி கிடக்குது எத்தனையோ. அதனால் நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தா நம்ம உடம்புல இருக்கிற சூடு குறையும். மூளைக்கு போகக்கூடிய செல்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எலுமிச்சம்பழத்தை பார்த்த உடனே 2 வாங்கணுங்கிற எண்ணம் வந்தால் 2 பழம் வாங்கி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு தேவ கன்னி. போன பிறவியில் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக இவைகள் எல்லாம் பிறந்திருக்கிறது. ஒரு எலுமிச்சம்பழம் இல்லாமல் எந்த ஆன்மீக சக்தியும் செயல்படுத்த முடியாது. ஒரு எலுமிச்சங்கனியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பலி கொடுப்பதற்கும் பயன்படுத்தலாம். 4ஆக அறுத்து மஞ்சள் தடவி வைக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை இழுத்தரும். குங்குமம் தடவினால் அதற்கு ஒரு ஆற்றல். விபூதியை தடவி அறுத்து வைத்தால் அதற்கு ஒரு ஆற்றல். சிவனுக்கும் சக்திக்கும் அம்பாளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளுக்கும் எலுமிச்சம்பழம் இன்று வரை பயன்படுகிறது. மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பொறாமை பார்வை அவைகளை சரி செய்ய எலுமிச்சம்பழம் நமக்கு கண்கூடாக இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளரையும் புறத்திலையும் அதனுடைய பயன்பாடு மனித வாழ்க்கையில் இன்று வரையிலும் கண்டுபிடிக்க முடியாத பல அற்புதங்கள். உலகத்திலேயே இறைவனுடைய படைப்பில் எத்தனையோ அபரிதமான அதிசயங்கள் இருந்தாலும் இது ஒரு ராஜ அதிசயம். எலுமிச்சம்பழத்தை இறைவன் படைத்தமைக்கு அவன் திருவடியில் பணிந்து எல்லா உயிர்களும் இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் வைத்திருந்தால் அன்றைய நாளில் நம்முடைய இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் விரட்டலாம். அன்றைய பாவத்தை அன்றோடு போக்குவதற்கு எலுமிச்சம்பழம் பேருதவியாக விளங்குகிறது. இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சொல்லலாம். அதிகமான நேரம் எடுத்தால் பார்க்க மாட்டீர்கள் என்கின்ற எண்ணத்தில் இந்த அளவோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முருகன் அருள் எவருக்கெல்லாம் உண்டோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆடியோ பயன்படும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல் என்று கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சி.